மயிலாடுதுறை அருகே பாலம் அமைக்கும் பணிக்காக தோண்டப்பட்ட பள்ளத்தில் விழுந்த இளைஞர் பரிதாபமாக உயிரிழந்தார். முறையாக தடுப்புகள் அமைக்காததே உயிரிழப்புக்கு காரணம் என குற்றம் சாட்டி அப்பகுதி மக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். விவரிக்கின்றனர் செய்தியாளர்கள் சேதுராமன் மற்றும் கோவிந்தராஜ். மயிலாடுதுறை அருகே இளந்தங்குடியில் உள்ள சாலையின் குறுக்கே நெடுஞ்சாலைத்துறை சார்பில் சிறிய பாலம் அமைக்கும் பணி நடைபெற்று வருகிறது. இதற்காக சாலையின் நடுவே பள்ளம் தோண்டி அதில் கூரான கம்பிகள் அமைக்கப்பட்டுள்ளன. இதனால் அந்த சாலையில் வாகனங்கள் செல்ல போதிய அகலம் இல்லாததால் மேடு பள்ளமான வழியில் ஆபத்தான முறையில் வாகன ஓட்டிகள் சென்று வருகின்றனர். பள்ளத்தை சுற்றி தடுப்புகளும் வெளிச்சமும் இல்லாத நிலையில் நேற்றிரவு அந்த வழியாக இருசக்கர வாகனத்தில் சென்ற வழுவூரைச் சேர்ந்த 26 வயது இளைஞரான மணிகண்டன் பள்ளத்தில் நிலை தடுமாறி விழுந்தார். இதில் மணிகண்டன் தலையில் கூர்மையான கம்பிகள் சொருகி அவர் சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்தார். இதனால் ஆத்திரமடைந்த அப்பகுதி மக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. உயிரிழந்த மணிகண்டனின் தந்தை இளங்கோவனிடம் பேசினோம். சாப்பாடு வாங்கிட்டு வர போனவன் வரும்போது இதை மாதிரி இப்போ போகும்போது அடிபட்டு விழுந்துட்டான். வண்டியில் விழுந்து அப்படியே நிலையில் நின்றுட்டான். என் பிள்ளை நின்றுட்டான். இந்த இதில் பேடிகார்டு எதுவுமே வைக்கல. இந்த சம்பவம் குறித்து இளந்தங்குடியைச் சேர்ந்த ஆசிப் கூறுகையில், இரவு ஒரு 10:30 இருக்கும்போது வந்துகிட்டு இருக்கும்போது சரியான வெளிச்சம் இல்லாமல் பேரிகார்டு இல்லாதனால என்ன பண்ணுறாங்களோ அங்கேருந்து அந்த கம்பியில் விழுந்து தலையில் 2 கம்பி ஏறி அதே இடத்துல இறந்துட்டாங்க. உரிய முன்னெச்சரிக்கையுடன் செயல்படாமல் சாலை பணிகளை அலட்சியமாக மேற்கொண்டவர்கள் மீது வழக்கு பதிவு செய்து கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். செய்தியாளர் கோவிந்தராஜ் வழங்கும் கூடுதல் தகவல். இருசக்கர வாகனத்தில் இளைஞர் உயிரிழந்த விவகாரத்தில் தற்சமயம் அந்த ரோடு கான்ட்ராக்டரான புதுச்சேரியை சேர்ந்த நிறுவனத்தை சேர்ந்த ஊழியர் மீது வழக்கு பதிவு செய்து கைது செய்யப்பட்டு போலீஸ் விசாரணையில் உள்ளார். அது மட்டும் இல்லாமல் பொதுமக்கள் அந்த உயிரிழந்த இளைஞர்களுக்கு உரிய இழப்பீட்டுத் தொகையை வழங்க வேண்டும். அது மட்டும் இல்லாமல் பொதுவாக தமிழகமெங்கும் நடைபெறும் பால வேலைகளில் பாதுகாப்புடன் வேலைகள் நடைபெற்றால் இது போன்ற உயிரிழப்புகள் நடைபெறாத இருக்க நடவடிக்கை எடுக்கும் என்பது சமூக ஆர்வலர்களின் கோரிக்கையாகி உள்ளது. ரஞ்சித். நன்றி கோவிந்தராஜ். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.